இன்றைக்கி மார்னிங் என் ஹஸ்பண்ட் கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு பார்சல் வரும், இந்த ஓடிபியை வச்சு ரிசீவ் பண்ணிவிடுன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்சல்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு கால் பண்ணி கேட்டதுக்கு, இந்த பார்சல் உனக்கு தான், இது உனக்கான சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு, ஓப்பன் பண்ணி பாருன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபோன். இந்த ஃபோன் என்னோடய பர்த்டே கிஃப்ட் தாங்க. ஆனால் என்னோடய பர்த்டே இன்றைக்கி இல்லை, என் பர்த்டே வர்றதுக்கு இன்னும் 1 மந்த் இருக்குது. ரீசெண்டாக என்னோடய ஃபோன் வந்து சார்ஜர் இல்லாமல் வந்து டோட்டலாகவே போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து 1 மந்த்க்கு அப்புறம் என்னோடய பர்த்டே எப்போ கொடுக்கலான்னு தான் பிளானில் இருந்தார். பட் ஃபோன் போயிடுச்சு. இன்னும் 1 மந்த் வரையும் ஃபோன் இல்லாமல் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு 1 மந்த் பிஃபோரே வந்து ஆர்டர் பண்ணி சென்ட் பண்ணிட்டாங்க. பர்த்டேக்கு கிடைச்சா என்ன, பர்த்டேக்கு முன்னாடி கிடைச்சா என்ன, எப்படியோ எனக்கு ஃபோன் கிடச்சிருச்சு. ஃபோன் அன்பாக்சிங் பண்ணி பார்த்தா ஃபோனில் டிஸ்பிளே நல்லா பெருசாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேக்கில் வந்து அந்த கலரும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆன் பண்ணி பார்த்துட்டு ஃபோனை நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஃபோன். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் போயிட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் எல்லாம் ஆன் பண்ணி விட்டு முதல்ல வந்து செக் பண்ணதே கேமரா செக் தான். கேமரா குவாலிட்டி சூப்பராகவே இருந்தது. 108 MB. எடுத்த உடனே என்ன பண்ணுவோம், என் பையனை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன்.